அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தல் நடக்குமா, அதுக்கு தடை வருமா என்பது பற்றியும், லாரன்ஸ் அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு இன்னைக்கு மறுபடி, அதை பற்றியும், வெப்பம் தாங்க முடியாமல் யூரோப் நாடுகள் எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய அவதிக்குள்ளாகிறாங்க. அதை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே பல மாநாடுகள் போட்டு இந்த மக்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதையும் யாரும் பொருட்படுத்தவில்லை. அதை பற்றியும் நாம் இன்றைக்கு காணொலியில் அண்ணனோட பேச போகிறோம். வாங்க போகிறோம். எங்களை நேசிக்கக்கூடிய அன்பு உறவுகள் எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொளிகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழர்களுக்காக, தமிழ் நெஞ்சங்களுக்காக ஒளிபரப்பாகும் இந்த சேனலை உங்களின் சேனலாக ஏற்று மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். வணக்கம் சசி. என்னண்ணே, அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலை பற்றி ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய செய்தி இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு வழக்கு நிலுவையில். அது என்னன்னா, நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தது. இது அதிமுகவினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போட்ட வழக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே முதல்ல 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம் இசங்கி சுப்பையா, இவங்க 4 பேரும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய சொல்லி கடிதம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவினுடைய கொறடா உத்தரவுக்கு மீறி இவர்களே ஒரு கொறடா அப்படின்னு ஒருத்தரை நியமித்து கொண்டு, விஜயபாஸ்கர் அவர்களை நியமித்து கொண்டு அதில் டிவிகேக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். சட்டமன்றத்தில் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த இது வரும்போது வாக்களித்தார்கள். அதுக்காக அந்த சமயத்தில் இந்த 25 பேரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்திருந்தார். ஆக சபாநாயகர்கிட்ட 2 மனு பெண்டிங்கில் இருந்தது. ஒன்று 25 பேரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்றது, இன்னொன்று இந்த 4 பேர் கொடுத்த எங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை நாங்கள் துறக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த கடிதம். இதில் அந்த சமயத்தில் விஜய்க்கு இருந்த நெருக்கடி உடனடியாக தங்களுக்கான சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சமயத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் இன்னும் உள்ளுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்காத ஒரு சூழ்நிலை. அப்போது மதில் மேல் பூனை மாதிரி இருந்தனால எங்கே நமக்கு சிக்கல் வந்துருமோ அப்படின்னு பயந்து விஜய் கொடுத்த ஒரு சின்ன ப்ரெஷர்னு சொல்லக்கூடாது, அது நாடகம். விஜயும் சபாநாயகரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு நாடகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாடகத்தின்படி இந்த 4 பேர் பதவியை ராஜினாமா பண்ணுறதாக கொடுத்த கடிதத்தை ஒத்துக்கிட்டு உடனடியாக, அதாவது ஒருத்தர் மட்டும் பிரிண்டடாக ஒன்று கொடுக்குறாரு இசங்கி சுப்பையா, அதை கையில் எழுதி கொடுங்கன்னு சொல்லி திரும்ப கையில் எழுதி வாங்கி அது நேரடியாக இருந்ததாக சொல்லி பண்ணிடுறாரு. அது தொடர்பாக ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர்கள் அப்போவே கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க மனு கொடுத்துட்டாங்கல்ல, தகுதி இழப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக கொடுத்துட்டாங்களே, அப்போ நீங்கள் இதை மட்டும் முடிவு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே சபாநாயகர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இது நேரடியானது, இதில் பெரிய என்கொயரி தேவையில்லை. எம்எல்ஏ நேரடியாக வருகிறார், அவரே அவர் கைப்பட எழுதி கொடுக்குறார், அவர் தான் எழுதி கொடுத்தாரான்றது அவரே சொல்றார், ஏன் முன்னாடியே எழுதி கொடுக்குறார். அப்போ இதில் பெரிய என்கொயரி தேவையில்லை. அதனால இந்த மனு எளிதில் விசாரிக்கப்படக்கூடிய மனுன்றதுனால நான் உடனடியாக முடிச்சிட்டேன். அங்கே தகுதி இழப்புன்றது நான் அது தொடர்பாக சாட்சிகளெல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கு. சட்டமன்றத்தில் என்ன நடந்தது, அந்த கொறடான்றது யாரு, இதையெல்லாம் நான் தீர்மானிக்க வேண்டியிருக்குது. அதனால அதுக்கான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் முடிச்சார். இது விஜய்க்கு சாதகமாக செய்ய வேண்டும். அது இதில் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க சபாநாயகரை பொறுத்த அளவுல தான் ரொம்ப யோக்கியன், அதாவது நீங்க நல்ல ஒரு விஷயம். சட்டமன்றத்துல நடக்கிற நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா, அவர் ஆதவ அர்ஜுனா ஆதாரங்கள் இல்லாம ஏதாவது பேசும்பொழுது எதிர்கட்சியில இருந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாருன்னு சொன்னா அதை சபைக்குறிப்பில் நீக்குங்க, ஆதாரம் இல்லாமல் நீங்க பேசக்கூடாது, உட்காருங்கன்னு சொல்லி கண்டித்ததாகட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நீங்க வெளியே பேசும்போதே அவர் என்ன சொல்வாருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு ஒரு மகள் இருந்தால் நான் இவருக்கு தான் கொடுத்துருப்பேன்னு சொல்லி அப்பயே சொன்னார். அதாவது எம்ஜிஆர் வாயால் சொன்னார் அப்படின்னா நான் நல்லவன் அப்படின்ற அந்த பிம்பம், ஆமா இமேஜ். இவர் என்னன்னா 1980 2011 இந்த 2 காலகட்டத்தில் அதிமுக எம்எல்ஏவா அப்பவே இருந்திருக்காரு. அதனால புதுசான ஆளு கிடையாது, அரசியலுக்கு புதுசு கிடையாது. அதிமுக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காரு. அது 2011 ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்திருக்காருன்னா அப்போ சீட்டு வாங்குறதெல்லாம் எவ்வளவு கடினமான காரியம், என்னென்ன வேலைகள் செஞ்சு சித்து வேலையெல்லாம் செஞ்சு சீட்டு வாங்க முடியும். அதனால சாதாரண ஆளு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. வெளியே பல வேஷங்களை போட்டுட்டு இருக்கிறார். எப்படி விஜய் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்துலலாம் ரொம்ப நல்லவனாக நடந்து கொண்டு பெரிய விஷயங்கள்ல அடிச்சு தூக்குறாருல அதிமுக இருந்து, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறாரு. பாரதிய ஜனதா இருந்து தூக்குனாரு, இப்ப அதிமுக இருந்து தூக்குறாரு. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில என்னென்ன செய்தோ அந்த வேலையெல்லாம் செய்யறாருல்ல. அப்போ இது மக்கள் மத்தியில சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு நல்ல பிள்ளை பேர் வாங்கிட்டு பெரிய அளவுல உடனே செஞ்சிடணும். அதாவது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே என்னன்னு சொல்றாங்கன்னா, எந்த தவறா இருந்தாலும் உடனே செஞ்சுட்டா மக்களுக்கு தெரியாது. ஏன்னா பின்னாடி அதை ரைட் ஓகே அவரை தன் ஆட்சியை நிலைநிறுத்திக்கிறதுக்காக செஞ்சாருன்ற மாதிரி போயிடும். பின்னாடி தொடர்ந்து செஞ்சிடக்கூடாதுன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி, அறிவுரையை ஃபாலோ பண்ணி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு.
இது வந்து அவங்கள தகுதி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்காம சபாநாயகரை வைத்துட்டு இருக்க தவிர அவங்க தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி. அம்பாசமுத்திரம் மட்டும் அதுக்கான ஆமா, அது என்னன்னா 4 தொகுதிக்கும் சேர்த்து தான் இதுல. இது என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாருமே எளிதா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். அவங்கள எம்எல்ஏ பதவியே அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ எம்எல்ஏ பதவியில அவங்க இப்போ இல்ல 4 பேருமே. இவங்கள தகுதி இழப்பு செய்யணும்னு இவங்க மனு கொடுக்குறாங்க. இப்போ இவங்கள தகுதி இழப்பு செய்துவிட்டு சபாநாயகர் வந்து ஆமா இதை விசாரிச்சுட்டேன், இவரு தான் கொறடா முடிவு பண்ணி தானே. இப்போ எல்லாம் ஸ்பிளிட் ஆயிட்டாங்கல்ல. இந்த 4 பேர் மட்டும் தான் நிற்கிறாங்க. மற்றவங்கள மேல உள்ள மனுக்கள் எல்லாத்தையுமே வித்ரா பண்ணிட்டாங்க அதிமுக. அப்போ இவர் வந்து எளிதா சபாநாயகர் இவங்க தகுதி இழப்பு நடவடிக்கைக்கு உள்ளாகிறார்கள், அதனால அந்த 4 பேரும் தகுதி இழந்தவர்களாக அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். ஏற்கனவே பதவியை ராஜினாமா செய்திருந்தால் கூட அது வந்து அவர்களாக கொடுத்த மனு, இதுக்காக தான் அவங்க கவுண்டராட்ட அதை கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த மனு மீது நான் அப்படி உத்தரவிடுகிறேன்னு சொல்லி உத்தரவிட்டா கூட அந்த தகுதி இழப்பு அவங்கள திரும்ப சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில் தடுக்குமான்னு சொல்லி சொன்னா தடுக்காது. அதுக்கு நிறைய வழக்குகள் இருக்கு. தேர்தல் நடத்தலாம், இடைத்தேர்தல் நடத்தலாம், ஒன்றும் போட்டியிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உச்சநீதிமன்ற வழக்கு 2022 சுபாஷ் தேசாய் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற வழக்குல ரொம்ப தெளிவா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வந்து தகுதி நீக்கம் நடவடிக்கை அப்படின்றது அவங்க தகுதி இழப்பு தானே தவிர அதற்காக அவர்கள் மீண்டும் போட்டியிடக்கூடாதுன்றது கிடையாது அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்குது. அதே மாதிரி சட்டமன்ற கட்சி ஸ்பிளிட்ன்றது சட்டமன்ற கட்சி ஸ்பிளிட்ன்றது வேற, கட்சி ஒரிஜினல் கட்சியினுடைய ஸ்பிளிட்ன்றது வேற. சோ ஒரிஜினல் கட்சிக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்கள் தான் அப்படின்றதெல்லாம் விலாவாரியா விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்க அவர் வந்து திரும்ப போட்டியிடுறதுக்கு எந்த தடையும் இல்ல. அப்ப எதுக்காக இந்த வழக்கை பெண்டிங்ல வச்சுக்கிட்டு இருக்கணும்? அதிமுகவை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு விவகாரம் இருக்குது. என்னன்னா, எங்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கட்சி நடவடிக்கைனா அப்பதான் கட்சிக்கு இவங்கள தான் கொறடான்னு சொல்லி சபாநாயகர் ஏத்துக்கொண்டார்ன்றத உயர்நீதிமன்றத்தில் அவர் ஒத்துக்கிட்டதை இவங்க நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் இன்னும் மேதோமலவங்க பயந்து இருப்பாங்க, இவர் தான் கொறடான்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்றது. ஸோ அது அந்த தேவை அதிமுக இருக்கிறதால அந்த வழக்க போட்டிருக்காங்க. ஆக இந்த 4 பேரை தகுதி இழப்புன்னு சொன்னதுனால திரும்ப அவங்க போட்டியிட முடியாதுன்ற காரணத்துக்காக போடல. தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும், வேற யாருக்கு மேலும் இது பிரச்சனை வந்துடக்கூடாது, திரும்ப இந்த மாதிரி எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தணுன்றதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. அதனால அதிமுகவுக்கு தேவையான ஒண்ணு, எஸ் நாங்க வெற்றி பெற்றுட்டோம், தகுதி நீக்கம் செஞ்சு விட்டோம், நாங்க கொடுத்த மனு மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிடுவாங்க. சபாநாயகருக்கு என்ன சிக்கல் இருக்குது? ஆனா இதுல உள்ளுக்குள்ள சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த வாக்குகள் எல்லாம் பார்த்தா இப்ப அதுக்கு இடையில மதிமுகவை உள்ளுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணது, அது இல்லாம எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இவங்க 2 பேரையும் கொண்டு வந்தது, இது இல்லாம வேலுமணிலாம் வரப்போறாரு அப்படின்ற சிக்கல் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த 4 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் இப்ப நடந்துடுச்சுன்னா இந்த 4 தொகுதியை பொறுத்தளவுல ஏற்கனவே தகுதி நீக்க மனு பெண்டிங்ல இருக்கிற 4 தொகுதிகளை பொறுத்தளவுல மதுராந்தகம் தவிர மற்ற 3 தொகுதிகளையும் பாத்தீங்கன்னா அதிமுக மிக அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. 2வது இடம் வந்து திமுக தான் இருக்கு, 3வது இடம் தான் தாவேகா இருக்குது. நீங்க மற்ற 2 இப்போ நீங்க கரூர் அப்புறம் இங்க விராலிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2வது இடம் வந்து தாவேகா இருக்கு, திமுக 3வது இடம் குறைவான வாக்குகள். இன்னொன்னு அங்க 2 பேரும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருக்காங்க. வெற்றி இந்த இடத்துல வேற சிக்கல் வருதுன்னு யோசிக்கிறாரு. என்ன இதுல இடையில இன்னொரு சிக்கல் தான் அம்பாசமுத்திரம் சிக்கல். அம்பாசமுத்திரத்தை பொறுத்த அளவுல சீமான் அவர்கள் போட்டியிடுகிறார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியானதாக அவங்களுக்கு ஐஎஸ் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் பேசுறாங்க, பத்திரிகைகளோட வேகமா வருது விசாரிக்கும் பொழுது இது திமுக அதிமுக இதுல ஏதோ ஒரு பிளே பண்ண முயற்சி பண்றாங்க. அப்போ அங்க சீமான் அவர்கள் போட்டியிடும் பொழுது சீமானுக்கான ஒரு ஈர்ப்பு, அவர் சட்டமன்றத்துக்குள்ள போனோம், எப்படி விஜய் ஆட்சியை பிடிக்கணும்னு மக்கள் நினைச்சாங்களோ இப்போ உள்ள சூழ்நிலையில விஜய்க்கு ஒரு கடல் நம்ம நேற்று பேசுன மாதிரி இருக்கிறதுக்கு சீமான் அவர்கள் உள்ளுக்கு போனா என்ன அப்படின்ற பேச்சு மக்கள்கிட்ட பரவலா வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இந்த பத்திரிகைகள் எல்லாம் போட்டியிட போகிறாருன்னு ஒரு விஷயத்த பரப்பும் பொழுது மக்கள்கிட்ட ஒரு பேசு பொருளா மாறிட்டே இருக்குல்ல. அப்போ அது வந்து அவருக்கு பெரிய ரீச்சை கொடுக்குது. அதிமுக திமுக இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, இது ஒரு விஷயம். இன்னொரு 2 தொகுதியை பொறுத்த அளவுல அதிமுக தாங்கள் போட்டிட்டு ரொம்ப மோசமா போயிடக்கூடாது, இப்போ உள்ள சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கினாங்கன்னா, திமுக நின்றுதுன்னா அதிமுக மறைமுகமாக இருந்தாலே போதுமானது, அந்த 3 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அம்பாசமுத்திரத்தை சீமான் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில ஒரு விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது சீமான் உள்ளுக்கு வந்தாருன்னா நமக்கு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும். அப்போ இதுல மனுவே போட வேண்டாம், நம்ம பதில் மனு போடாம வழக்கு விசாரணைக்கு வராம வச்சுக்கிட்டு இருப்போம். அதாவது இதை முடிவெடுக்காம சட்டமன்றத்தில் இவங்களுக்கு கொடுத்த அதிமுக கொடுத்த மனு மீது எந்த விசாரணையும் நடத்தி முடிவெடுக்காம வச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் அறிவிக்கிற சூழல் வந்தா அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா நீதிமன்றத்தில் அழுத்தம் கொடுப்பாங்க. நீங்க முதல்ல எங்களுக்கு தகுதி நீக்கத்தை செய்யுங்க, தகுதி நீக்கம் செஞ்சா கூட அவங்க வந்து போட்டியிடலாம், அது அடுத்த விஷயம். ஆனா தகுதி நீக்க மனு பெண்டிங்ல இருக்கும்போது அவங்க போட்டிட்டு உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னா அது வந்து நாங்க கொடுத்த மனுவின் மீது நடவடிக்கை இல்லாம அதை செய்யறதுன்றது சட்டத்துக்கு முரணாக இருக்கும். அதனால முதல்ல இதை முடிவிடுங்க, இல்லைன்னா அது வரைக்கும் 4 தொகுதிக்கும் நிறுத்தி வைங்க அப்படின்னு போகும் பொழுது
இவங்களும் தாவேக்காவும் அதுல வந்து ஸ்லோ பெடலிங் பண்ணி அந்த தேர்தலை நிறுத்திடுவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அம்பாசமுத்திரத்துக்கு தேர்தல் நடத்தாம விட்டாச்சுன்னா சீமான் உள்ளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும்ல. சோ அடுத்தடுத்து அப்போ ஆமா அம்பாசமுத்திரம்ன்றதுல அவங்களுக்கு 4 தொகுதியும் டார்கெட், 3 தொகுதி சிக்கலான தொகுதியா இருக்குன்றது. அதுல கூடுதல் முக்கியத்துவம் அம்பாசமுத்திரத்துக்கு. ஏன்னா அண்ணன் சீமான் அங்க போட்டியிட போகிறாருன்றது. அதனால அதுக்கான இடைத்தேர்தல் நடத்த விடாம நீதிமன்றத்திலிருந்தே உத்தரவு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி விஜய் நினைப்பதாக தகவல் இருக்குது. ஸோ இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் நேற்று உயர்நீதிமன்றத்தில் வந்த வழக்கில் இவங்க வந்து அந்த முடிவெடுக்காம அதுக்கு உடனே முடிவெடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த உச்சநீதிமன்ற வழக்கு ஒன்று சொன்னோம்ல, தேசாய் வழக்கு, அதுல தெளிவாக சொல்லியிருக்காங்க நீண்ட நாளைக்கு சபாநாயகர் நிலையில வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. காலக்கெடு இல்லை எத்தனை நாள்னு நீண்ட நாள் இது கவர்னருக்கு ஏற்கனவே உள்ள உத்தரவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுலயும் இருக்குது. இப்போ நீண்ட நாள்னு சொல்லும்போது இவர் உடனே முடிவெடுக்கணும். ஆனா முடிவெடுக்காம இருந்தால் அப்ப நீங்க முடிவெடுக்காம இருக்கிறீங்க, அப்ப தேர்தல் அந்த தொகுதிக்கான தேர்தலையாவது நிறுத்துங்கன்னு நீதிமன்றம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசே நினைக்குது, சூழ்நிலை வருது. அதனாலதான் இப்போ உள்ள சூழ்நிலையில இந்த 4 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தலுக்கு தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பேசு பொருளும் இங்க உருவாகிட்டு இருக்கு. இதான் இதனுடைய நோக்கம். ஆக மொத்தத்துல தாவேகாவை பொறுத்த அளவுல அந்த சீமான் சட்டமன்றத்துக்குள்ள வந்துவிடக் கூடாது அப்படின்றதுல விஜய் தெளிவா இருக்கிறார். அதை மீறி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மற்ற இடங்களை பொறுத்த அளவுல அவர் தேர்தல் நடத்தி நினைக்கிறார். அதனால இன்னும் 4-5 பேர் அதிமுக இருந்து ஒருவராக உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தேர்தல் நடக்கும். இதுதான் இதுல போகின்ற சமாச்சாரம். அது எப்படி போகுதுன்றதை போக போக பார்க்க வேண்டும். இடையில வந்து திருச்சி கிழக்கு நான் தான் எம்எல்ஏ, நீங்க தான் எம்எல்ஏ அப்படின்னு மக்கள்லாம் சொல்றாங்க, போற இடத்துல எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு புதுசா திருப்பி கிளம்பி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சென்டிமெண்டலாக அந்த பையனை வளர்க்குற பையனை வச்சு பேச வச்சு ஒரு 20-25 நிமிஷம் காணொலி போட்டிருக்காரு. ஏகப்பட்ட கட்டுனேன், நானும் பார்த்தேன். ஏகப்பட்ட கட்டு, ஒரு லாங் ஷாட், ஒரு ஷாட்ல வைக்கிறாரு, க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறாரு, ஏகப்பட்ட அதில் கட் பண்ணி இவ்வளோ தூரம் பேசி இந்த எமோஷனலில் கொண்டு வந்து பேசணும் அப்படின்னு எனக்கு புரியல. ஏன் இந்த ஏன்னா அதாவது உண்மையிலே சீரியஸாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது நம்ம வாயால் சொல்கிறதுக்கு, நம்முடைய சேனலில் சொல்கிறதுக்கே நமக்கு சிரமமாக இருக்கு. அதாவது ஒரு படம் வந்ததுல, மதுரையை சார்ந்த இயக்குனர் ஒரு பேரான பாலா எடுத்த ஒரு படம் நான் கடவுள். அந்த நான் கடவுள் படத்தில் மாற்றுத்திறனாளிகளை வந்து ஒரு கும்பல் வந்து எப்படி பயன்படுத்தி தான் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுதான் அந்த ஆளு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க அந்த படத்துல எப்படி வந்து அவங்கள வந்து கோயில்கள்லயும் அங்கேயும் உட்கார வச்சு அங்க கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அவங்க மேல இறக்கப்படுவதன் மூலமாக கிடைக்கின்ற பணத்தை அவங்கள வச்சு சம்பாதிச்சு அவங்களுக்கு புடுங்குறாங்கல்ல, அதே வேலையை தான் அந்த ஆள் செஞ்சுட்டு இருக்காரு. நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இவர் தன்னுடைய கடினமா இருக்கேன். ஆமா இல்ல, உண்மை வந்து கசகதானே செய்யணும், அதை பேசிதான் ஆகணும். இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஆரம்பத்துல ராகவா லாரன்ஸ், ராகவான்ற பேரை கூட சேர்த்ததே வந்து ரஜினியை காலி பண்றதுக்கு தான். ரஜினிகிட்ட இருந்து புடுங்கணும், பணம் புடுங்கணும்ன்றதுக்காக தான் அவரு ராகவேந்திரர் பக்தர்னு சொன்னோன்னா ராகவா லாரன்ஸ் வச்சாரு. அப்புறம் கொஞ்சம் பணம் வந்த உடனே இவர் வீட்டிலேயே வந்து ராகவேந்திரருக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்ச. எல்லாமே நடிப்பு தான், முழுக்க நடிப்பு தான் அவரு. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு அதுல அதை இப்போ நீங்க நடிகர்கள், பெரிய பணக்காரர்கள், நடிகர்கள், இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் அவங்க வெளியே பப்ளிக்கே வர முடியாது. ஆனா அவங்களுக்கு வேற உதவி செய்யணுன்ற மனப்பான்மையெல்லாம் நிறைய இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம சமயத்துல இறந்து போன நடிகர் மயில்சாமி அவர்கள், அவர்கிட்ட உதவி வாங்காதவங்களே கிடையாது. ஆனா அவர் உதவி கேட்டு எந்த நடிகர்கள்ட்ட போனாலும் உடனே செஞ்சிருவாங்க. ஏன்னா மயில்சாமி வந்து நல்ல விஷயத்துக்கு தான் கேட்பாரு அப்படின்னு செஞ்சிருவாங்க. பல பேருக்கு பள்ளிக்கூடத்தும் கல்லூரிகளுக்கான கல்வி கட்டணம் செலுத்துறது, மருத்துவமனை செலவுகளுக்கு வாங்கி கொடுக்கறது சர்வசாதாரணம் வாங்கி கொடுப்பாரு. அஜித் குமார் கூட அப்படிதான் சொல்லுவாங்க, நடிகர் அஜித். இல்ல அதான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வெளியே வந்து செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுடைய பிரபலம் அவங்களுக்கு அது சிக்கலா இருக்கும். அதனால யாராவது உதவி கேட்டாங்கன்னா அது சரியான ஆளா இருந்தா உடனே உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. இதை வந்து இந்த ராகவா லாரன்ஸ் பயன்படுத்தி கொண்டு என்ன பண்றாருன்னா, இது மாதிரி 4 பேரை வச்சுக்கிட்டு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் இப்ப எப்படி வலைதளங்கள்ல வந்து புகைப்படத்தை வீடியோவை போட்டு அரசியல்ல லாபம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு காட்டுறாரோ, இதே மாதிரி புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்து வச்சுட்டு நடிகர்கள்ட்ட போய் காட்டுறது, இந்த மாதிரி இவ்வளவு பேருக்கு நான் உதவி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனடியா நீ இவர் வச்சிருக்க சேரிட்டிக்கு வந்து பணம் நிறைய கொடுப்பாங்க. இப்படி வசூல் பண்ணி அதை வச்சுதான் இவர் பண்ண. இன்னைக்கு போட்ட வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, நான் வந்து என் நண்பர் முதல்வர் ஆயிட்டாரு, அவர்கிட்ட சொல்லி பல பேருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வைப்பேன். ஏற்கனவே பழைய சிஎம் வந்து பிப்ரவரி மாசத்துல எனக்கு உதவி செஞ்சாங்க, நான் உதயநிதிட்ட போனேன், உதயநிதி உதவி செஞ்சாரு, மாற்றுத்திறனாளிகளை வைத்து நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்தாரு பழைய முதல்வர்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி வரைக்கும் சொல்லி பேசியிருக்காரு. அப்ப இவருடைய இது என்ன, எல்லார்ட்டையும் உதவி வாங்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவர்களை காட்டி
பிழைப்பு நடத்துகிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட வீடியோலையும் 2 பேரை பக்கத்துல வச்சுட்டு நான் வளர்த்த பசங்கன்னு சொல்லி காட்டினார். இன்னைக்கு பாருங்க ஒரு பாவம் ஒரு மாற்றுத்திறனாளி அவரை கொண்டு வச்சுக்கிட்டு நீங்க அவர் பேசுறத பார்க்கும்போது நான் முதல்ல சொன்னேன்ல, சாலையின் ஓரங்கள்ல வந்து உடல் ஊனமுற்றவர்களை வச்சு பிச்சை எடுக்கிறத பார்த்து நம்ம பாவப்பட்டு நம்ம போடுறோம். ஆனா அவர்களை பின்னால இருந்து இயக்குறது வேற ஒரு கும்பல். அதே வேலையா தான் ராகவா லாரன்ஸ் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான். இது என்னன்னா ஏற்கனவே பேசி அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்ன உடனே 4 பேர் குலைக்கிறாங்க, இப்படிதான் குலைப்பாங்க. குலைக்கிறது யாரு? நீ வர வேண்டாம்னு சொல்றதும் இந்த நீ பொதுமக்கள் தானே கருத்து கேட்டேன். கருத்து கேட்கும்போது 4 பேர் வான்னு சொன்னா 10 பேர் வர வேண்டாம்னு சொல்றான்ல. அவங்களே மக்களா பார்க்காம நாயின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற விமர்சனம் வந்த உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக போட்ட வீடியோவா போட்டுட்டு அதுல அவர் சொல்ற கதை நான் அதாவது அதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப இப்படி ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை கொண்டு வச்சுக்கிட்டு அவரை பத்தி சரி பண்ண பாக்குறாரு. அப்போ ஆக மொத்தத்துல இவர் செய்யறது எல்லாமே இவர்களை வைத்து தன்னுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்திக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான திருச்சி கிழக்குல நான் ஏன் போட்டியிடல அப்படின்னா அங்க வந்து இப்போ உடனே எப்படி வர அன்னைக்கு இந்த புத்தி வரலையா? இது என்னது இது அன்னைக்கு யோசிக்க வேணாமா? இன்னைக்குதான் அவருக்கு தெரியுதான் கட்சியில இருக்காங்க, இத்தனை நாள் இருக்காங்க, நான் உடனே வந்துட்டு வர முடியுமா? அதெல்லாம் விஜய் யோசிக்கணும். நீ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது எங்க போயிருந்த? இதே சினிஃபீல்ட்ல சம்பாதிச்சுட்டான் இருந்த அன்னைக்கு உடனே ஓடி வந்திருக்க வேண்டியதானே? ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்ன உடனே அவர் பின்னாடி போய் நிக்கணும்னு முயற்சி பண்ண, அவர் வந்துட்டாருன்னா அந்த ஃபேமை தனக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி விஜய் வரும்பொழுது ரஜினி வரும்போது இருந்த அளவுக்கு விஜய் வெற்றி பெறுவார் என்ற கருத்துருவாக்கம் இங்க வரல. என்ன ஒரு 5-10 சீட்டு வாங்குவாரு அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் இருந்ததுனால நீ பயந்துட்டு ஒதுங்கி இருந்த. நீ ஆட்சியை பிடிச்சாலும் உள்ளுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அப்ப இத மாதிரி ஆட்களை மக்களை வந்து அடையாளம் கண்டுகொள்ள அதை செய்தது அண்ணன் சீமான் அவர்கள். நான் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அவர் விமர்சனம் செய்தோம். அப்போதைக்கு வந்து எதற்காக அவர் பேசினாரு, மேடையில் எப்படி பேசினார், ரஜினி மன்றத்தின் விழாலையோ அதுலயோ எல்லாம் பேசும்போதெல்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதாவது யாரை விமர்சிச்சு பேசினா தன்னுடைய பேச்சு எல்லா இடத்துலயும் போய் சேரும்ன்றது. அதாவது இப்ப விஜயனுடைய கட்சியில சிலர் பண்றாங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக வெளிப்பட்டு அப்புறம் அதை பாசிட்டிவ் அந்த வேலையை தான் அவர் செஞ்சார தவிர அதுல கூட இதுதான் அவருடைய பின்புலமே, இதுதான் நோக்கமும் இதுதான். அதனால அவரை வந்து புறந்தள்ள வேண்டும். நீங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நீங்க அதுல வந்திருக்கிற அந்த மாற்றுத்திறனாளியை பார்க்காதீங்க. அந்த மாற்றுத்திறனாளியை இவர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்க. அடுத்ததாக நம்ம அண்ணன் சீமான் அவர்களை வந்து இந்த தேர்தல் அப்போ வந்து எல்லா இடத்துலையும் அண்ணன் அவர்கள் மாநாடு நடத்தும் போதும் சரி, தண்ணீர் மாநாடு நடத்தும் போதும் சரி, மரங்களுக்கான மாநாடு நடத்தும் போதும் சரி, எள்ளி நகையாடினாங்க. எல்லா கட்சிகளும் சரி, கட்சி பாரம் என்று எல்லாரும் வந்து இது என்னப்பா இவர் போய் இதுகிட்ட போய் ஓட்டு இருக்கா, மரங்களின் மாநாடு நடத்தணும், அதை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாரு வச்சு அது வந்து அவர் அண்ணனே இறங்கி செய்யறாரு அப்படின்ற போது அவரை ஃபாலோ பண்ற தம்பிகளும் அது போல அக்கறைப்படுவாங்க அப்படின்றதுனால அவர் அதை பண்ணது. உயிர்மை நேயத்தோட அத்தனை மக்களும் அத்தனை கட்சியினரும் வாக்கு கேட்டு சுத்திக்கிட்டு இருக்கும்போது நாம வந்து இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம், இதில் எதெல்லாம் தேவை, மனிதனுக்கு எதெல்லாம் தேவை என்று உணர்த்தும் விதமாக அண்ணன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப எல்லாம் எள்ளி நகையாடினாங்க. இன்னைக்கு எள்ளி நெகாடினவங்க எல்னினோவை பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க. ஐயோ எல்னினோ வருதுன்னு இன்னைக்கு யூரோப்பே ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வெளியிலயும் இருக்க முடியாத அளவுக்கு வெப்பம் கட்டுக்கடங்காம இருக்கிறதுனால தாறு எல்லாம் உருகி போகுது. நேற்று இன்னைக்கும் பாருங்க சென்னையிலேயே மழை பெய்தால் கூட அடுத்த அரை மணி நேரத்துல நம்ம வெயில் அடிச்சதுன்னா இதெல்லாம் என்ன காரணம்? அன்னைக்கு சீமானவன்ல பார்க்கும்போது நீங்க வந்து சிரிச்சிங்க, இன்னைக்கு எல்லாரும் நடுங்கி கொண்டு இருக்கிறீங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன? சுற்றுச்சூழல். இங்க வந்து சூழல் சார்ந்த எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் அதை வந்து நம்ம பாதுகாக்க தவறுனதுனால காசாகவும் பணமாகவுமே அதை பார்த்து முழுக்க இந்த ஜென்ரேஷன் நீங்க பாருங்கண்ணே, இந்த ஜென்ரேஷன் எல்லாமே அந்த திங்கிங்ல தான் இருக்காங்க. சேப்பாக்கில் போய் எதுக்குடா போராடினாங்க நாம் தமிழரும் கூட தெரியலையே அவங்களுக்கு. தண்ணீர் வீணாகுது, அவ்வளவு தண்ணீரை நீங்க யூஸ் பண்றீங்க, அந்த புரிதல் இல்லாம அன்னைக்கு வந்து எல்லாரும் நம்மளை எதிர்த்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் தண்ணீர் இல்லாமையும் இன்னைக்கு வெப்பத்தினாலையும் பெரிய பாதிப்படைகிறது யாரு? நீங்க தான். இதை சொல்லும் போது யாருக்கும் புரியல. மரம் நடுன்னு சொல்றாரு அண்ணன், தண்ணீரை சேமியுங்கள்ங்கிறாங்க. இதை எதையுமே இதெல்லாம் காசா பார்க்காதீங்கடா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, தண்ணீர் இல்லைன்னா செத்து போய் இவ்வளோ சொல்லும் போது புரியாதவங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துல இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். இன்னும் 10 நாட்களில் நம்மளை நோக்கி அதற்கான தாக்கம் அதிகமா சொல்ல ஆரம்பிச்சு எல்லா பத்திரிகைகளும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே பாருங்க, கவனமா இருங்க. வரும் நாட்கள் ரொம்ப கொடிய நாட்களாக இருக்க போறதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் அந்த ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போது தெரியும்ட்டு. அதே மாதிரி என்ன இயற்கை இன்னைக்கு என்ன இருக்குதோ அந்த இயற்கை வந்து நம்முடைய சொத்து கிடையாது. அது பரம்பரை பாட்டன் பூட்டன் கொடுத்த சொத்து. அதை நமக்கு விற்கிறதுக்கு உரிமை கிடையாது, அனுபவிக்க மட்டும்தான் உரிமை.
அப்படின்னு சொல்ற மாதிரி அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போற வேலையை செய்யணும் அப்படின்னு அண்ணன் அடிக்கடி சொல்லுவார். அதை தயவு செய்து அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நம்ம அருந்தமிழ் மூலமாக ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.